இந்த சினிமா உலகம் இருக்கே அது ஒரு விசித்திரமான உலகம் அப்படின்றத உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒருத்தரை எப்போ ஆகாசத்துக்கு தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ ஆகாசத்துலேருந்து கீழே தள்ளி விடுவாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இந்த போஸ்டர், அதிர்ஷ்டம் அழைக்கிறது அப்படின்ற படத்தினுடைய போஸ்டர். இந்த படத்திலே கதாநாயகனாக நடித்தவர் தேங்காய் சீனிவாசன், கதாநாயகியாக நடித்தவர் சவுகார் ஜானகி. இவங்க 2 பேருடைய ஃபோட்டோ இந்த போஸ்டரில் இருக்கான்னா இல்லை. இந்த படத்தை இயக்கியவர் ஏ ஜெகநாதன் என்ற இயக்குனர், அவருடைய பேர் இந்த போஸ்டரில் இல்லை. இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படம் 2வது முறையோ 3வது முறையோ ரிலீஸ் ஆன போது அந்த போஸ்டரில் இடம்பெற்றிருந்த ஒரே பெயரும் ஃபோட்டோவும் யாருதுன்னா பாரதி ராஜாவுது மட்டும்தான். பாரதி ராஜாவுக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? பாரதி ராஜா இந்த படத்திலே உதவி இயக்குனராக வேலை பார்த்தார். இந்த அதிர்ஷ்டம் அழைக்கிற திரைப்படத்தை அவர் மறு வெளியீடு செய்த போது பாரதி ராஜா இயக்கியிருந்த 16 வயதில் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தது. அதனால் இந்த படத்தை மறு வெளியீட்டு செய்த விநியோகஸ்தர்கள் அந்த படத்தினுடைய டைரக்டர் பேரை போடல, தயாரிப்பாளர் பேரை போடல, பாரதி ராஜா பேரை மட்டும் போட்டு அசோசியேட் டைரக்டர் பாரதி ராஜாவின் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்று போஸ்ட் ஒட்டினாங்க. இதுதான் சினிமா உலகம். நீங்கள் கொஞ்சம் உயரும்போது அப்படியே உங்களை மேலே தூக்குவாங்க, கொஞ்சம் இறங்கினா போதும் கீழே தள்ளி விடுவாங்க. மிகவும் எச்சரிக்கையாக இன்றைக்கு வருகின்ற இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாடமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். 1958ஆம் ஆண்டிலே ராஜா அண்ணாமலை மன்றத்திலே ஒரு நாடகம் நடைபெற்றது. அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக பிரபல இயக்குனரான முக்தா சீனிவாசன் போனார். அந்த நாடகத்தை பார்த்தார். அந்த நாடகத்தில் நடித்த நடிகையினுடைய நடிப்பு அவரை மிகவும் கவர்ந்தது. நாடகம் முடிஞ்ச உடனே மேடை ஏறி பேசிய அவர் அந்த நடிகையை வானலாக புகழ்ந்தார். ரொம்ப பிரமாதமாக நடித்தாங்க அந்த நடிகைன்ட்டு. அன்று இரவு 10:30 மணிக்கு அந்த நடிகையிடமிருந்து முக்தா சீனிவாசனுக்கு ஃபோன். இந்த நாடக மேடையில் என்னை ரொம்ப பாராட்டி பேசினீங்க, ரொம்ப நன்றி என்று சொன்ன நடிகை அத்தோடு நிறுத்தலை. ஆனால் ஒரு சின்ன விஷயம் ஐயா, நீங்கள் என்னை மட்டும் பாராட்டிட்டு வந்துட்டீங்க, என் கூட நடித்த பல நடிகைகள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க, அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை நல்லா சொல்லியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களாம் ரொம்ப பாவம் வருத்தப்படுறாங்க என்றார் அந்த நடிகை. மறுநாள் காலையிலேயே அந்த நடிகையுடைய வீட்டுக்கு போனார் முக்தா சீனிவாசன். அப்போது அந்த நாடக ஒத்திகை எங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நாடக நடிகர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நேற்று நான் உங்களை பற்றியெல்லாம் பேசாமட்டேன், என்னை மன்னிச்சுங்க, நீங்கள் எல்லாருமே மிகச்சிறப்பாக நடிச்சிங்க என்று அவர்களை பாராட்டி விட்டு வந்தார் முக்தா சீனிவாசன். ஒரு நடிகையை முக்தா சீனிவாசன் பாராட்டிய போது அந்த நடிகை சாதாரணமாக என்ன செய்வாங்க, உங்களுடைய பாராட்டுக்கு நன்றி அப்படின்னு தான் ஃபோன் பண்ணுவாங்க. மற்ற நடிகர்களெல்லாம் பாராட்டலையே அவங்க மனசெல்லாம் வருத்தப்படுமே என்று என்கின்ற எண்ணம் அவ்வளோ சாதாரணமாக யாருக்காவது வருமா? அப்படி ஒரு அபூர்வமான நடிகையாக இருந்தவர் தான் ஆட்சி என்று தமிழ் சினிமா உலகினரால் செல்லமாக அழைக்கப்பட்ட மனோரமா. இந்தியாவில் இருக்கிற இசை ரசிகர்கள் மட்டுமில்லாமல் உலகெங்கிலும் உள்ள இசை ரசிகர்கள் போற்றி கொண்டாடுகின்ற ஒரு பாடகி லதா மங்கேஷ்கர். அவர் சினிமாவில் முதலாக அறிமுகமானது ஒரு பாடகியாக இல்லை, ஒரு நடிகையாகத்தான் ஒரு சினிமாவில் அறிமுகமானார் அவர். அந்த படத்திலே 2-3 பாடல்களை பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த பாடல்கள் வெற்றி பெற்றனவா என்றால் இல்லை. முதல் படத்திலே நான் பாடிய பாடல்களுக்கு எந்த பாராட்டும் கிடைக்கல. இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு பாடகியாக முதலிலே தோல்வி கண்டவள் தான் நான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் லதா மங்கேஷ்கர். தோல்வி என்பதுதான் வெற்றிக்கான முதல் படி என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தை சினிமா உலகத்தில் வெற்றி பெற்றிருந்தால் அதைத் தொடர்ந்து அவருடைய மகனும் சினிமா உலகத்தில் அடியெடுத்து வைப்பார். ஆனால் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே ஒரு பிரபலமான இயக்குனராக இருக்கின்ற ஆதிக் ரவிச்சந்திரன் சினிமாவுக்கு அடியெடுத்து வச்சதற்கு அது அவருடைய தந்தையினுடைய தோல்வியை பார்த்து. என்னுடைய தந்தை சினிமாவில் இருக்கார் அப்படின்ற விஷயமே எனக்கு ரொம்ப நாட்கள் கழித்து தான் தெரிய வந்தது. ஒவ்வொரு நாளும் வெளியில் மகிழ்ச்சியோடு போகின்ற தந்தை திரும்பும்போது மிகுந்த சோகத்தோடு திரும்புவார். அவரை சினிமா உலகம் படாத பாடுபடுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வெற்றி பெறாத இந்த சினிமா உலகத்திலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சினிமா உலகத்தில் நான் அடியெடுத்து வச்சேன். அந்த ஒரு எண்ணத்தோடு நான் இயக்கிய திரைப்படம் தான் த்ரிஷா அல்லது நயன்தாரா என்ற திரைப்படம். அந்த படத்தை எதிர்த்து எத்தனையோ விமர்சனங்கள் வந்த போதிலும் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த படத்தினுடைய உருவாக்கத்தில் என்னுடைய தந்தை எனக்கு அந்தளவுக்கு உதவியாக இருந்தார். என் தந்தைகிட்ட இருக்க கதை இருக்க, அந்த கதைகளை வைத்து அடுத்த 5 வருஷத்துக்கு படம் இருக்கலாம், அவ்வளவு கதைகள் வைத்திருக்கிறார் அவர். அப்படிப்பட்ட திறமைசாலியை இந்த சினிமா உலகம் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வெறுப்பு தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் நான் ஈடுபடுவதற்கு காரணமாக இருந்தது. அதன் பின்னாலே மெல்ல மெல்ல இந்த சினிமாவின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு தொடர்ந்து பல படங்களை இயக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஆதிக் ரவிச்சந்திரன். எந்த ஒரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் அவர் முன்னேறணும்னா நம்பிக்கை இருக்குது, அது ரொம்ப முக்கியம்.
நாகேஷ் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஏசி துர்லோச்சனுடைய இயக்கத்தில் உருவான வீர திருமகன் படத்தில் அவரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனத்தில் விரும்பினார். அவர் அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டார். ஆனாலும் ஒரு சின்ன விபத்தின் காரணமாக அவரால் அந்த படத்தை நடிக்க முடியல. அதைத் தொடர்ந்து திருலோச்சனுடைய இயக்கத்தில் அவர் உருவாக்கிய நானும் ஒரு பெண் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்தார் நாகேஷ். அந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கு சம்பளம் பேசுறதுக்காக நாகேஷை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லியிருந்தார் சரவணன். இப்போ நாகேஷ் அந்த படத்தை நடிக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டார். ஏவிஎம் சரவணன் 5,000 ரூபாய் கொடுக்குறதா சொன்னார். ஆனால் நாகேஷ் எளிதில் அந்த படத்தில் 5,000 ரூபாய்க்கு நடிக்க ஒத்துக்கலை. இந்த பேரம் ரொம்ப நேரம் நடந்து கொண்டிருந்தது. அதுக்கு பின்னால் ஒரு வழியாக 6,000 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த படத்தை நடிக்க ஒப்புக்கொண்டார் நாகேஷ். இதை ஒத்துக்கிட்டு முடித்த உடனே சரவணன் பார்த்து நாகேஷ் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் ஏதோ திமிரில் எனக்கு நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா தான் ஆச்சுன்னு ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேரம் பேசியிருந்தால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சரவணன். நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்லேயே நான் கேட்குற சம்பளத்தை நீங்கள் கொடுக்குற சூழ்நிலை வரும் என்று சரவணனிடம் சொன்னார். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக நீங்கள் கேட்குற சம்பளத்தை கொடுக்க நாங்கள் தயங்க மாட்டோம் என்று ஏவிஎம் சரவணன் நாகேஷுக்கு பதிலளித்தார். அதை தொடர்ந்து சர்வர் சுந்தரம் படத்தில் நாகேஷ் என்ன சம்பளம் கேட்டாரோ அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்து ஏவிஎம் நிறுவனத்தினர் அவரை ஒப்பந்தம் செய்தார். இதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா தன் மேலே நம்பிக்கை, தன்னம்பிக்கை ரொம்ப 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 அவசியம். காதல் மன்னன் ஜெமினி கணேசனுக்கு திருமணமான போது அவருக்கு வயசு 19, அவருடைய மனைவியினுடைய வயசு 14. அந்த இளம் வயதில் ஜெமினி கணேசன் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இருந்தது. அவருக்கு படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசை. அவருடைய குடும்ப சூழ்நிலை அவர் படிக்கின்ற அளவுக்கு இல்லை. அவருடைய தந்தை ஜெமினி கணேசனுடைய 11வது வயதிலேயே இறந்துட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஜெமினி கணேசனுடைய மனைவியின் தந்தை இருக்கார், அவர் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை டாக்டர் ஆக்கிறது என் பொறுப்பு என்றார். அதனால தான் அவசர அவசரமாக பாப்ஜியை திருமணம் செய்து கொண்டார் ஜெமினி கணேசன். ஆனால் இவர் டாக்டர் ஆனன்னு ஆசைப்பட்டார்ல, அது நிறைவேறிச்சான்னா இல்லை. திருமணம் நடந்த சில ஆண்டுகளிலேயே அவர் இறந்து விட்டார். அதன் காரணமாக ஜெமினி கணேசனுடைய ஆசை நிறைவேறலை. டாக்டர் ஆகணுன்ற ஆசை நிறைவேறலைன்னாலும் அதுக்கு பின்னால் பல திரைப்படங்களிலே டாக்டராக நடித்த ஜெமினி கணேசன் தன்னுடைய மகள்கள் பல பேரை டாக்டர் ஆக்கினார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இன்றைக்கி என்னுடைய மகள்கள் பல பேர் டாக்டராக இருக்காங்க. டாக்டர் ஆனது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்னால் டாக்டர் ஆக முடியலன்னாலும் அவங்கள டாக்டர் ஆக்கினில்ல, அதில் எனக்கு மிகப்பெரிய மன திருப்தி என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெமினி கணேசன். சினிமா உலகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் தாங்கள் நடிகனாகணும்னு ஆசைப்படுவாங்க, நடக்காது. தன்னுடைய மகனை நடிகனாக்கி அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். அப்படி தான் ஜெமினி கணேசன். இதில் ஜெமினி கணேசனுடைய சாதனை இருக்க, அது ஒரு மிகப்பெரிய நோபலான சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். அவர் தன்னுடைய மகள் எல்லாம் டாக்டர் ஆக்கினதுனால இன்றைக்கி அவருடைய மகளான ஜிஜி ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் நுங்கம்பாக்கத்தில் நிறுவியிருக்காங்க. ஜிஜி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இயங்குகின்ற அந்த ஹாஸ்பிட்டல் செயற்கை கருத்தரிப்பு முறையில் இன்றைக்கி தலை சிறந்த ஒரு மருத்துவமனையாக விளங்குகிறது. இதை ஜெமினி கணேசனுடைய மகளுடைய சாதனையாக மட்டும் நான் பார்க்கல, ஜெமினி கணேசனுடைய சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன்.